Hello students, welcome to our YouTube channel. நம்ம subject verb agreementங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல 5th ரூல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல 6th ரூல் பார்க்கலாம். The expression many, a great many, a good many should be followed by plural noun, plural verb and plural pronoun. ஓகேங்களா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல many, a great many, a good many இருக்கு அப்படின்னா அந்த இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஓகேங்களா அடுத்து வரக்கூடிய நவுன் வந்து plural நவுனா இருக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸ்ல verb வந்து plural verb யூஸ் பண்ணியிருக்கணும். and then possessive case of pronoun plural தான் இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். First example, a great many girls are swimming in the pool. ஓகேங்களா? ஸோ a great many இருக்கு. ஸோ a great manyனா என்ன வரணும்? followed by plural noun, plural verb. ஸோ followed by girlsங்கிறது plural noun and then verb வந்து plural verb are யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், many men have come. ஓகேங்களா? ஸோ many இங்க இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல many இருக்கு. ஸோ அப்போ many is followed by என்ன இருக்கணும்? plural noun and plural verb. plural noun men யூஸ் பண்ணியிருக்காங்க, verb-மே plural verb தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, have. Next third example, a good many student was present in the class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க a good many இருக்கு. a good many இருந்தா followed by plural noun வரணும். பட் இங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் இருக்கு. ஓகேங்களா? and then verb-மே plural verb வரணும். பட் இங்க சிங்குலர் verb was இருக்கு. அப்ப இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் plural நவுனாவும் wasங்கிறது சிங்குலர் verb, இதுக்கு பதிலா plural verb were யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், a great many student have been declared successful. ஓகேங்களா? ஸோ இந்த given sentenceல a great many இருக்கு. ஸோ அப்போ இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் வந்து plural நவுனா இருக்கணும். and then verb வந்து plural verb-ஆ இருக்கணும். haveங்கிறது plural verb. ஓகேங்களா? ஸோ அப்போ verb கரெக்டா இருக்கு. நவுன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன். ஓகேங்களா? ஸோ இங்கே plural நவுன் யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட் வராது, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். செவன்த் ரூல், the expression many, a or an, more than one should be followed by singular noun, singular verb and then singular pronoun. ஓகேங்களா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல many, a or many, an or more than one. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நவுன் வந்து சிங்குலர் நவுனாவும் இருக்கணும், verb வந்து சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த சென்டென்ஸ்ல. and then pronounனா possessive case of pronoun வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், many a students have not done their homework. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல many a வந்திருக்கு. ஸோ many a வந்திருக்கு. ஸோ followed by singular நவுனு, சிங்குலர் verb and then singular pronoun. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது plural. ஸோ இங்கே எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட். ஹாவ்ங்கிறது plural verb. ஸோ ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து their பாருங்க, possessive case of pronoun theirங்க இருக்கு. theirங்கிறது plural. ஓகேங்களா? நம்ம வந்து சிங்குலர் அப்படின்னா his தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ many a student has not done his homework அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், many a soldiers have met their death on the battlefield. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்லயும் many a அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. followed by singular noun, singular verb and then singular pronoun வரணும். இங்க soldiers அப்படிங்கிறது plural. ஓகேங்களா? ஸோ இந்த நவுனோட எஸ் வந்திருந்தா இது plural. ஸோ அப்போ இங்க எஸ் வரக்கூடாது, சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணணும். and then have அப்படிங்கிறது plural verb. இப்போ have யூஸ் பண்ணக்கூடாது, has தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். and then possessive case of pronoun பார்த்தீங்கன்னா இங்க their யூஸ் பண்ணியிருக்காங்க. theirங்கிறது plural. their யூஸ் பண்ணக்கூடாது, his தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், more than one room is vacant. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல more than one அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. ஸோ இது followed by சிங்குலர் நவுன், ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க and then சிங்குலர் verb is யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள், more than one man was absent yesterday. ஓகேங்களா? more than oneங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. ஸோ அப்போ இது followed by என்னவா இருக்கணும்? சிங்குலர் நவுனு மேனு and then சிங்குலர் verb was யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? and then இந்த செவன்த் ரூல்ல இந்த more than ஒன்னுக்கு ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி இருக்கு. அதாவது அது வந்து நம்ம ஃபோர்த் ரூல்லே பார்த்துருப்போம். அதாவது more plural noun then one. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா the verb is according to the
ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் வச்சு நம்ம verb வந்து ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், more men than one were absent yesterday. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல more is followed by, moreக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, plural noun வந்திருக்கு. நெக்ஸ்ட் than one வந்திருக்கு. அப்போ இந்த verb is according to the first subject. இங்க என்ன இருக்கு, men இருக்கு. menங்கிறது plural, so plural verb யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், more teachers than one are late. ஸோ இந்த சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மோருக்கு அடுத்தது ப்ளூரல் நவுன் டீச்சர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் than one இருக்கு. ஸோ அப்போ the verb is according to the first subject. டீச்சர் வச்சு டீச்சர்ஸ் இங்க வந்து ப்ளூரல் இருக்கு, ஸோ ப்ளூரல் நவுன் இருக்கா, ஸோ அதனால ப்ளூரல் verb ஆர் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து மோர் தென் ஒன், ஓகேங்களா, இப்படி கண்டினியூவா மோர் தென் ஒன்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் வந்து சிங்குலர் நவுன், சிங்குலர் verb அண்ட் தென் சிங்குலர் ப்ரொனவுன், பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுவே மோருக்கு அடுத்தது ஒரு ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் than ஒன் இருக்கு அப்படின்னா இங்க வந்து ப்ளூரல் நவுன் இருக்கு. ஓகேங்களா, அதனால ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும். இது இந்த மாதிரி மோர் அதுக்கப்புறம் ப்ளூரல் நவுன் than ஒன் வருதுன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரொனவுனுமே நீங்க ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் 6th ரூல் அண்ட் 7th ரூல் பார்த்தோம். ரிமைனிங் ரூல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.